ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கோல்டன் ஐ மேக்கப் லுக் தான் நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். இதுதான் அந்த மேக்கப் லுக். இதில் ஸ்பெஷல் ஐ மேக்கப் லுக் தான். கோல்டன் ஐ மேக்கப் லுக்காக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பட் கொஞ்சம் ஹெவியான மேக்கப் லுக் தான். ஓகே, இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ண சொல்லி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேஸுக்கு நான் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். அலோவேரா மாய்ஸ்சரைசிங் க்ரீம். அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணுறேன். ப்ரைமருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஐ ப்ரைமர் கிஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதை என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஆரஞ்ச் கலர் கன்சீலர் டெர்மா டெர்மாலேருந்து எடுத்திருக்கேன். இது என்னோடய பிக்மெண்டேஷன், அப்புறம் டார்க் ஸ்பாட், வாயை சுற்றி இருக்கிற கருப்பு கருவளையம் அதெல்லாம் மறைக்கிறதுக்காக இதை என்னோடய ஃபேஸில் அந்தந்த இடங்களில் மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணி என்னோடய விரலாலே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் மேக்கப் ஃபிக்ஸர் மிஸ் ரோஸ்லேருந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய மேக்கப்பை கொஞ்சம் நிறைய நேரம் ஃபேஸில் வச்சுருக்கும். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்ஃபாலிபிள் ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். அதை என்னோடய ஃபேஸில் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் கொண்டோருக்கு ப்ரோ கன்சீலர் நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய கன்னம், அப்புறம் டபுள் சின் இருக்கிற இடத்துல, மூக்கு அதெல்லாம் நான் கொண்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஹைலைட் பண்ண போகிறேன். என்னோடய ஃபவுண்டேஷனை விட ஒரு ஸ்டெப் கொஞ்சம் கூட கலர் உள்ள ப்ரோ கன்சீலர் எடுத்து எனக்கு ஹைலைட்டாக தெரியக்கூடிய இடங்கள் சின், கண்ணுக்கு கீழே, அப்புறம் மூக்கு அந்த இடங்கள்லாம் நான் கன்சீலர் அப்ளை பண்ணி ஸ்பாஞ்சால் நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். என்ன சொன்னால் நான் ஹைலைட் பண்ணது, கொண்டோர் பண்ணதெல்லாம் இவனாக இருக்கணும்ன்றதுக்காக செப்ரேட்டாக தெரியக்கூடாது என்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் இந்த ஸ்டெப்பை. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் NYCட ஐப்ரோ பவுடர் நான் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோவை ஃபில் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக என்னோடய ஐப்ரோ ப்ரஷ்ஷால் என்னோடய ஐப்ரோவில் ஃப்ரண்ட் பகுதியை இந்த ஐப்ரோ ப்ரஷ்ஷால் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணுற மாதிரி நீட்டாக ஐவன் பண்ணிக்கொள்கிறேன். இது ஏன்னு சொன்னால் முன்னுக்கு நேச்சுரல் ஃபினிஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஹைலைட்டுக்கு யூஸ் பண்ணுற கன்சீலர் எடுத்து என்னோடய ஐப்ரோவுக்கு கீழே வரைஞ்சிக்கொள்கிறேன். என்னோடய ஐப்ரோ செப்பரேட்டாக தெரியணுமென்றதுக்காக இந்த ஸ்டெப்பை நான் செய்கிறேன். ஸோ என்னோடய ஐலிட்டில் 2 கண்ணுக்கும் அதே மாதிரி செஞ்சுட்டு லைட்டான சின்ன ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷால் நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி என்னோடய ஐப்ரோவுக்கு மேலேயும் நான் அதே மாதிரி வரைஞ்சி பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, அடுத்த ஸ்டெப்பாக நான் லூஸ் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். லூஸ் பவுடர் பார்த்திங்கன்னு சொன்னால் VN பனானா
லூஸ் பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய கண்ணுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஷேடோ வந்து எனி லேடி பிராண்ட்லேருந்து நான் ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணுறேன். அது லைட்டான இந்த கலர் எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாவில் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவில் வந்து ஃபுல்லாகவே பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். என்னோடய இன்னர் கார்னர் அண்ட் ட்ரான்சிஷனில் அவுட்டர் கார்னர் ஃபுல்லாகவே நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து கொஞ்சம் டார்க் ஷேட், அது வந்து கொக்கோ ஷேட், அதை எடுத்து என்னோடய க்ரீஸ் ஏரியாலையும் அண்ட் அவுட்டர் கார்னர்லையும் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரொம்ப இன்னர் கார்னருக்கு போகலை, லைட்டாக அந்த இடத்துல மட்டும் நான் பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே போல் வந்து என்னோடய லோவர் லேஷ்லையும் வந்து நான் அதை பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 24 கேரட் கோல்ட் ஷேடோ, அந்த ஐஷேடோ எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் பார்ட்டில் அப்படியே ஐலிட்டில் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபுல்லாக இல்லை, ஹாஃபுக்கு வந்து நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். 2 கண்ணுக்கும் ஹாஃபுக்கு அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். பிறகு கொஞ்சம் அந்த கோல்ட் கலர் எடுத்து என்னோடய விரலால் லைட்டாக என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கொள்கிறோம். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் பிக்மெண்டேஷன் டாக்காக தெரியுமென்றதுக்காக இந்த ஸ்டெப்பை வந்து நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதே ப்ரஷ்ஷால் வந்து கோல்ட் கலர் எடுத்து என்னோடய இன்னர் கார்னர் பார்ட்டில் லோவர் லேஷில் அப்படியே ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வியானா ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதை வந்து வேறொரு ஐலைனர் ப்ரஷ்ஷால் தொட்டு என்னோடய ஐலைனரில் வந்து லைட்டான விங் வச்சு என்னோடய ஐலைனரை வந்து நான் வரைஞ்சிக்கொள்கிறேன். அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஜெல் ஐலைனர் கிஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து எடுத்திருக்கேன். அதே ப்ரஷ்ஷால் வந்து என்னோடய லோவர் லேஷில் வந்து காஜலாக வந்து நான் வாட்டர் லைனில் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ லிக்விடாக இருக்கிற அந்த ஐலைனரை வந்து நல்லா தொடச்சி போட்டு தான் நான் இதை வந்து எடுத்து அப்ளை பண்ணுறேன். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய அந்த காஜலை வந்து நான் லைட்டாக நார்மலான ஒரு சின்ன ப்ரஷ்ஷால் வந்து அந்த இடத்துல வந்து பிளெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். எனக்கு வந்து மச் ப்ரூஃபாக இருக்கும், ஸ்மோக்கி ஐ லுக் மாதிரி கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு அது நல்லா இருக்கும். இப்போ அந்த மாதிரி மச் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கோல்ட் கலர் எடுத்து என்னோடய ஐப்ரோவு கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன் 2 பக்கமும். ஏன்னு சொன்னால் என்னோடய ஐப்ரோ கொஞ்சம் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குமென்றதுக்காக இந்த ஸ்டெப்பை செய்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். மஸ்காரா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய ஐலேஷை வந்து நான் ஐலேஷ் கேர்லரால் வந்து கேர்ள் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து என்னோடய மஸ்காரா வந்து என்னோடய அப்பர் ஐலேஷ் அப்புறம் லோவர் ஐலேஷ் 2க்கும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அடுத்தது வந்து நான் வந்து என்னோடய 5D ஐலேஷை வந்து நான் என்னோடய ஐலேஷ் இதில் நான் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் எனி லேடி பிராண்ட்லேருந்து ப்ளஷ் யூஸ் பண்ணுறேன். ப்ளஷ்ஷுக்கு அப்புறமா வந்து மிஸ் ரோஸ்லேருந்து நான் ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோடய சின், மூக்கு, கன்னம் அந்த பகுதியை வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கொள்கிறேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய லிப்புக்கு வந்து லிப் லைனர் வரைய போகிறேன். டார்க்கான மெரூன் கலர் லிப் லைனர் எடுத்து என்னோடய லிப்பில் வந்து அவுட்லைனாக ஃபுல்லாக வரைஞ்சி கொள்கிறேன். வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இதோட என்னோடய மேக்கப் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் என்னோடய மேக்கப்போட ஃபைனல் லுக். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.